ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் ஏற்பாட்டில் பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள வாகன பேரணி யாழ்ப்பாணம் மற்றும் திஸ்ஸமாராமையிலிருந்து நாளை ஆரம்பம். உள்நாட்டிலும் சுற்றியுள்ள கடற்பிரதேசங்களிலும் மழை பெய்வதோடு ஓரளவு கடும் காற்று வீசும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை எதிர்வரும் 22ஆம், 23ஆம், 24ஆம் தேதிகளில் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படும். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநில வனப்பிரதேசத்தில் தொடரும் காட்டுத்தீயை அடுத்து அவசரகால நிலைமை பிரகடனம். இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். அமைச்சர் மஹிந்த யாப்பாபேவர்தன அரசியலுக்கு வந்து 30 வருடங்களாகின்றன. இதற்கான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று கொழும்பு மியூசியஸ் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. 1945ஆம் ஆண்டு மாத்தரை மாகாந்துர பிரதேசத்தில் பிறந்த மஹிந்த யாப்பாபேவர்தன கிராமிய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு சாந்தமான மனிதராக அரசியலுக்குள் பிரவேசித்தார். அவரின் சமூக சேவை, கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம், நீர்ப்பாசனம் போன்ற பல துறைகளில் பரந்து காணப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் இவர் சுகாதார போஷாக்கு மற்றும் ஊவவெல்லச அபிவிருத்தி பிரதி அமைச்சராக விளங்கினார். 2005ஆம் ஆண்டில் கலாசார மற்றும் தேசிய மரபுரிமைகள் அமைச்சராகவும் 2010ஆம் ஆண்டில் விவசாய அமைச்சராகவும் இருந்து மக்களுக்கு தொண்டாற்றினார். மஹிந்த யாப்பாபேவர்தன ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் உபதலைவர் பதவியையும் வகித்துள்ளார். இவரின் மக்கள் சேவையை பாராட்டிய ஜனாதிபதி அவருக்கு கனிவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். அரசியலில் நீண்டகால பகையாளியோ தோழனோ இல்லை. ஒருவருக்கொருவர் நேர்மையாகவும் நம்பிக்கையுடனும் செயற்படுவதே அரசியலில் முக்கியம் பெறுகிறது என அமைச்சர் மஹிந்த யாப்பாபேவர்தன தெரிவித்தார். මං කියන්නේ අපි සියලු දෙනාම දේශපාලන වශයෙන් කටයුතු කරන උදවිය මේ දේශපාලනයේදී අපිට මිතුරොත් නැහැ, හතුරොත් නැහැ. අපි සියලු දෙනාම එක්ක කටයුතු කරන්න ඕනි. අපි ඒ වගේම එකිනෙකා කෙරෙහි අවංකව විශ්වාසවන්තව කටයුතු කරන්න ඕනි. එහෙම විශ්වාසව කටයුතු කරොත් අපි කාටත් මේ වෙන්න ඉහළට යන්න පුළුවන්. අපි කාටත් සාර්ථක වෙන්න පුළුවන්. එහෙම නැතිනම් කවදාවත් සාර්ථක වෙන්නේ නැහැ. මෙතනදී කෙටි පාරවල් ඇත්තෙත් නැහැ. අපි අමාරුවෙන් ඉවසගෙන අපි යන්න ඕන. මට මතකයි සමහර අවස්ථාවලදී අපේ ජනාධිපතිතුමත් මේ අදහස් ප්‍රකාශ කරනවා. මම ඒ වෙලාවට සතුටු වෙනවා. මොකද මේ අදහස් අපි අත්දැකීමෙන් දැකපුවා. එතුමාටත් මට වඩා විශාල අත්දැකීම් රාශියක් තියෙන පුද්ගලෙක්. ඒ නිසා එතුමා කියන දේවල් කොයිතරම් ගැළපෙනවද, කොයිතරම් මේ අද සමාජයට මේ අද තියෙන ප්‍රශ්න වලට ගැළපෙනවද කියන එක ගැන මට හුඟක් වෙලාවට අපිට සතුටු හිතෙනවා. මහින්ද යාපාබේවර්ධන මහතා මෙරට කෘෂිකාර්මික ක්ෂේත්‍රයට විශිෂ්ට මෙහෙවරක් ඉටු කළ බව ජනාධිපති ලේකම් ලලිත් වීරතුංග මහතා පැවසීය. மஹிந்த யாப்பாபேவர்தன நாட்டின் விவசாயத்துறைக்கு அரும்பணி ஆற்றியிருப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவித்தார். ජාතික තලයට ඇවිල්ලා පළාත් සභාව තුලින් ජාතික තලයට ඇවිල්ලා අද වැදගත් අමාත්‍ය දුරයක් කුසලමින් තම 30 වසරක දේශපාලනයේ දෙස නැවත වරක් මම හිතන්නේ අනිවාර්යෙන්ම එතුමා නැවත වරක් හැරී බලන අවස්ථාවක් මේ මම හිතනවා අමාත්‍යවරයෙක් හැටියට කෘෂිකර්ම අමාත්‍යාංශය තුල යම් වෙනසක් කළාය කියන ඒ සිතුවිල්ල අප තුල බොහොම පැහැදිලිව තිබෙනවා. இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினரும் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷவும் பல மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பவனி நாளை ஆரம்பமாகும். பொதுநலவாய அமைப்பின் தலைமை பதவி 2 வருடங்களுக்கு இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க இதன் மூலம் மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். யாழ் நல்லூர் கோவிலுக்கு அருகில் இருந்தும் திஸ்ஸமஹாராம ரஜமஹா விஹாரைக்கு அருகில் இருந்தும் இந்த வாகன பவனி ஆரம்பமாகும். 120 நகரங்கள் ஊடாக 10 நாட்கள் இந்த பவனி தொடரும். எதிர்வரும் 30ஆம் தேதி காலிமுகத்திடலை வாகன பவனி சென்றடைந்ததும் இது நிறைவு பெறும்.
அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலிமுகத்திடலில் இசை கச்சேரி இடம்பெறும். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை பயணிக்கும் வாகன பவனிக்கு இணைவாக சாவகச்சேரி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய நகரங்களிலும் மிகிந்தலை சந்தி, கெக்கிராவை, பலாபவத்வல, அக்குரண, கேகாலை, நிட்டம்புவ ஆகிய இடங்களிலும் இசை கச்சேரிகள் இடம்பெறும். வவுனியா, அனுராதபுரம், மாத்தளை மற்றும் மாவனல்ல நகரங்களில் நுகசவன செயலமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கெபத்திகொல்லாவ, அனுராதபுரம், கண்டி, கம்பஹா ஆகிய நகரங்களில் கல்வி கருத்தரங்குகள் இடம்பெற உள்ளன. திசமகாராமையிலிருந்து ஆரம்பமாகும் வாகன பவனிக்கு இணைவாக தங்காலை, எக்களமுள்ள, பத்தேகம மற்றும் மத்துகம ஆகிய இடங்களில் நுகசவன செயலமர்வுகள் இடம்பெறும். கலாசாரம் சார் இசை நிகழ்ச்சிகள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகில் நாளை ஆரம்பமாகும். மாத்தறை, காலி, அம்பலாங்கொட, களுத்துறை, பாணந்துறை ஆகிய நகரங்களிலும் கலாசாரம் சார் களியாட்ட நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. திசமகாராம, தங்காலை, வெலிகம, ஹிக்கடுவ, மத்துகம, ஹங்கல்ல, கொட்டாவ ஆகிய நகரங்களில் கல்வி கருத்தரங்குகள் இடம்பெறும். இறுதி கல்வி செயலமர்வு மகரகம ஜனாதிபதி கல்லூரியில் எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. பொதுநலவாய அமைப்பின் தலைமை பதவியை பெறும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வாழ்த்து தெரிவித்தல், மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் அதனால் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துதல் ஆகியன இந்த நிகழ்ச்சியின் நோக்கங்களாகும். இந்த வாகன பவனிக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஊடக மற்றும் தகவல் துறை அமைச்சும் செலசின நிறுவனமும் வாகன பவனி ஒன்றை ஒழுங்கு செய்துள்ளன. கடந்த 15ஆம் தேதி காலிமுகத்திடலில் இருந்து ஆரம்பமான இந்த பவனி காலி, ஹம்பாந்தோட்டை, பதுளை நகர் ஊடாக இன்று புலனறுவை வரை பயணித்தது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி கொழும்பில் உள்ள தாமரை தடாக மஹிந்த ராஜபக்ஷ அரங்கிற்கு அருகில் இந்த வாகன பவனி நிறைவு பெறும். பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற இந்த வாகன பவனியில் இணைந்து கொண்டு பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர்கள் மாநாட்டின் புதிய தலைவர் பதவியை பெற உள்ள ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுமாறு ரூபவாகினி கூட்டுத்தாபனம் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதை எதிர்வரும் 22ஆம், 23ஆம், 24ஆம் திகதிகளில் மக்களுக்காக திறக்கப்படும். இதற்கு இணைவாக பல வினோத நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அதிவேக பாதையும் அந்த பாதைக்கான நுழைவு பாதைகளிலும் இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெறும். கொழும்பு கட்டுநாயக்க வீதி இந்நாட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 2வது அதிவேக பாதையாகும். இது E3 என அழைக்கப்படுகிறது. இதன் நீளம் 26 கிலோமீட்டர்களாகும். பாதையின் அகலம் 35.5 மீட்டர்களாகும். குறிப்பாக தெற்கு அதிவேக பாதையையும் விட இது அகலத்தில் அதிகமாகும். 20 நிமிடங்களுக்குள் பேலியகொடையிலிருந்து கட்டுநாயக்க வரை பயணம் செய்ய முடியும். தெற்கு அதிவேக பாதையில் காண முடியாத பல விசேட அம்சங்கள் இந்த பாதையில் காணப்படுகிறது. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதன் மூலம் இந்த நாடு பற்றிய முதலாவது அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள். இதனால் இந்த வீதி சர்வதேச தொழில்நுட்பத்துக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் மத்திய பாதை தாவரங்கள், புல் மற்றும் மலர்ச்செடிகளை கொண்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளது. அதிவேக பாதை பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும். அதனால் இந்த வீதியை பயன்படுத்துவோர் கட்டுப்பாட்டு அறையுடன் அடிக்கடி தொடர்பு கொள்ளலாம். வீதி தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய இலத்திரனியர் அறிவித்தல் திரைகளும் பொருத்தப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டதன் பின்னர் துவிச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டி, கரத்தை போன்ற மந்த கதியிலான வாகனங்களுக்கும் பாதசாரிகளுக்கும் இந்த பாதையை பயன்படுத்துவது தடை செய்யப்படும். இந்த பாதையை பார்வையிடுவதற்காக மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் 3 தினங்கள் தொடர்பான திட்டம் குறித்து செயற்திட்ட பணிப்பாளர் புஷ்ப குணரத்ன தெளிவுபடுத்தினார். වාහනවලට ඇතුල් වෙන්න දෙන්නේ නැහැ. නමුත් මහජනයාට ඒ වාහන ඒ දුරින් නවත්තලා කැමති තානයක ගම කන්න පුළුවන්. රාත්‍රී කාලයේදීත් අපි බලාපොරොත්තු වෙන මහජනයාට මේක බලාගෙන ලබා දෙනවා. මේ මුළු මාර්ගයම විදුලි ආලෝකය ඒ දවස්වලට ලබා දීමට ලබන 22 දින පෑලියගොඩ සිට කටුනායක දක්වා මැරතන් எதிர்வரும் 22ஆம் தேதி பேலியகொடையிலிருந்து கட்டுநாயக்கா வரை மரதன் ஓட்ட போட்டியுடன் இந்த வைபவம் ஆரம்பமாகும். இதில் சுமார் 1500 போட்டியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். யானை, முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டிகளும் பட்டம் விடும் போட்டியும் கூட ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க நுழைவு பாதைக்கு அருகில் தோணி மற்றும் வள்ள போட்டியும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இரவு நேரங்களில் வான வேடிக்கைகளும் இசை கச்சேரிகளும் இடம்பெறும். ஓவிய போட்டி நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன.
மத ஸ்ரீலங்காவின் பாடசாலை கழக நிகழ்ச்சி திட்டம் சம்பந்தமான செயலமர்வு யாழ்ப்பாணம் வேம்படி உயர்தர பாடசாலையில் நிகழ்ச்சி திட்டத்தின் பணிப்பாளர் திருமதி ஜானகி குறுப்பு தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. வடமாகாணத்தைச் சேர்ந்த 20 பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் ஆற்றல்களுக்கு புத்துயிர் அளித்து மாணவர்களுக்கிடையேயான செயற்பாடுகளுக்குரிய அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பது இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும். சமூக ஐக்கியம், தேசாபிமானம், பொறுப்புள்ள பிரஜைகள் என்பன அடங்கிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பாடசாலை மட்டத்தில் செயற்படுத்த வேண்டிய சமூக கலாச்சார பணிகள் பற்றி விளக்கங்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த திட்டத்துடன் தொடர்பு கொண்ட உயரதிகாரிகள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியின் உத்தியோகபூர்வ தீபந்தத்துக்கு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நல்லாசி வழங்கப்பட்டுள்ளது. இது நாளை சிங்கப்பூருக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. அடுத்த வருடம் ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறவுள்ள பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியின் உத்தியோகபூர்வ தீப்பந்தம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கொழும்பு வரை எடுத்து வரப்பட்டது. பிரித்தானிய மகாராணியாரின் அறிவித்தலுடன் இந்த தீப்பந்தத்தை பொறுப்பேற்கும் வைபவம் சுதந்திர சதுக்கத்தில் நேற்று இடம்பெற்றது. இது இன்று கொழும்பிலிருந்து விசேட புகையிரதம் மூலம் கண்டிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த தீப்பந்தம் வெயாங்கொட, பொல்கஹவெல ஆகிய புகையிரத நிலையங்களில் பாடசாலை மாணவர்களால் வரவேற்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் கனகஹேரத் இதனை ரம்புக்கண புகையிரத நிலையத்தில் வைத்து பொறுப்பேற்றார். அதன் பின்னர் பின்னவல யானைகள் சரணாலயத்துக்கு அது எடுத்து செல்லப்பட்டது. அதன் பின்னர் இலங்கை ஒலிம்பிக் குழுவினதும் பொதுநலவாய விளையாட்டுக் குழுவினதும் அதிகாரிகள் இந்த தீப்பந்தத்தை கண்டி வரை எடுத்து சென்று ஸ்ரீ தலதா மாளிகை உள்ளிட்ட சர்வ மத ஸ்தலங்களில் அதற்கு நல்லாசி பெற்றுக் கொண்டனர். இந்த தீப்பந்தம் 71 நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. பொதுநலவாய விளையாட்டுப் போட்டி அடுத்த வருடம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் ஆரம்பமாகும். 288 நாட்களில் இந்த தீப்பந்தம் 71 நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. பொதுநலவாய மாநாட்டு வரவேற்பு மற்றும் வாழ்த்து நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட வாகன பேரணி நாளை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்தும் திஸ்ஸமகாராமையிலிருந்தும் பேரணிகள் ஆரம்பமாகும். யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகும் இந்த பேரணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நல்லூர் ஆலயம் ஒன்றலில் மக்களை ஒன்று கூடுமாறு ஜனாதிபதியின் இந்து மத விவகார இணைப்பாளர் பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இடம்பெற இருக்கும் பொது நலவாய மாநாடு சிறப்புற இடம்பெற இருக்கின்றது. அதற்கான ஆயத்தங்களை இலங்கை அரசு மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் பெருமைப்படக்கூடிய விடயமாக இந்த பொதுநலவாய நாடு அமைகின்றது. 30 வருடங்கள் யுத்தங்களில் இருந்து மீண்டு இன்று ஒரு சிறந்த இலங்கை, நல்லதொரு சிறப்புமிக்க, எழுச்சிமிக்க, வளமிக்க ஒரு நாடாக வளர்ச்சி அடைந்த வேளையில் இந்த பொது நலவாய மாநாடு இலங்கை அன்னைக்கு ஒரு வைர கிரீடம் வைத்தது போல் அமைய இருக்கின்றது. இந்த பெருமை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்குத்தான் உரியது. இலங்கை மக்களாகிய நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பங்கு கொண்டு இந்த பொதுநல நாடு சிறப்பாக நடைபெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாளை நல்லூர் முருகன் ஆலயத்தில் இருந்து இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் ஏற்படுத்தி இருக்கும் இந்த பொது நலவாய நாடு பற்றிய மக்கள் மனதில் ஒரு எழுச்சி அடையும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி ஒன்று நல்லூர் முருகன் ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்து கொழும்பை நோக்கி இந்த பேரணி, வாகன பேரணி வர இருக்கின்றது. அதற்கு மக்களாகிய நாங்கள் நல்லூர் முருகன் ஆலயம் முன்னராக ஒன்று கூடி இந்த பேரணிக்கு ஆதரவு கொடுத்து உற்சாகம் கொடுத்து நாங்களும் இந்த பொதுநலவாய மாநாட்டில் பங்கு கொள்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபடுவதன் மூலம் நாங்கள் இந்த இலங்கை நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விடயங்களில் கலந்து கொண்டோம் என்ற உள்ளுணர்வுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். தொடரும் உள்நாட்டு செய்திகளில் காலநிலை பற்றிய செய்தியை பார்ப்போம்.
வங்காள விரிகுடாவில் தாளமுக்க நிலை விருத்தியடைந்து வருகிறது. இதனால் நாட்டின் உட்பகுதியிலும் நாட்டை சுற்றியுள்ள கடற்பிரதேசங்களிலும் மழை பெய்வதோடு ஓரளவு கடும் காற்றும் வீசும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று காலை 8:30 நிறைவு பெற்ற 24 மணி நேரத்திற்குள் குருநாகல் பிரதேசத்தில் கூடுதலான மழை வீழ்ச்சியை பதிவாகியுள்ளது. இது மில்லிமீட்டர் அளவில் 139.6 ஆகும். இன்றும் நாடு பூராகவும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னாரில் இருந்து காலி மாத்தறை வரையான கடலுக்கு அப்பாலும் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை வரையான நாட்டின் வடகிழ் திசைக்கு உட்பட்ட கடல் பிரதேசங்களிலும் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சுற்றியுள்ள கடல் பிரதேசங்களில் ஓரளவு கொந்தளிப்பும் காணப்படலாம் என்பதால் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆபத்தானதாகும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கடும் மழையை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தால் பல பிரதேசங்களில் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பலப்பிட்டிய பிரதேசத்தில் பல வீடுகள் இன்னமும் நீரில் மூழ்கியுள்ளன. அம்பேகம, பிராமணவத்த, ஒலகம, கொஸ்கோட ஆகிய பிரதேசங்களில் இந்த நிலை காணப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அல்ல வெள்ளவாய வீதியில் ராவணா ஓடைக்கு அருகில் உள்ள பாதை ஒன்றில் ஒரு கல் சரிந்து விழும் ஆபத்து காணப்படுகிறது. எனவே வாகன போக்குவரத்தின் போது மிகவும் அவதானத்துடன் செல்லுமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டின் பல பிரதேசங்களில் கடும் பனி நிலவி வருகிறது. பெரகல, ஹக்கல, ஹட்டன், நுவரலியா பிரதான வீதிகளை அண்டி இந்த பனிமூட்டம் காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே வாகன போக்குவரத்தின் போது அவதானமாக இருக்குமாறு சாரதிகள் கேட்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக அம்பலாங்கொட, பலப்பிட்டிய, ஹிக்கடு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். அம்பலாங்கொட மீன்பிடி துறைமுகத்தில் பல படகுகள் நங்கூரமிடப்பட்டுள்ளன. கிழக்கு கடல் பிரதேசத்தில் கொந்தளிப்பு நிலை காணப்படுகிறது. காத்தான்குடி, புன்னன்குடா, கல்லாறு, வாழைச்சனை உள்ளிட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். கடும் மழை காரணமாக கலாஓயா பெருக்கெடுத்துள்ளது. இதனால் புத்தளம், மன்னார் வீதி இன்று காலை முதல் மூடப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமோ, மத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் நாளை இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் ஏனைய பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சுற்றியுள்ள கடல் பிரதேசங்களிலும் நாட்டின் உட்பகுதியிலும் இடையிடையே ஓரளவு கடும் காற்றை எதிர்பார்க்கலாம். இடி மின்னல் ஆபத்துகளில் இருந்து தவிர்த்து கொள்ள தேவையான ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையின் குறைந்தபட்ச புள்ளி மட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 11வது தடவையாக ஏற்பாடு செய்த இந்த பரீட்சை இன்று நிறைவு பெற்றது. 20,500க்கும் அதிகமானோர் இம்முறை பரீட்சையில் தோற்றியுள்ளனர். அடுத்த வருடம் கொரியாவில் தொழில் வாய்ப்பை வழங்குவதற்காக 4000 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்நாட்டில் நிர்மாணத் துறையில் காணப்படும் பல தொழில் வெற்றிடங்களுக்காக இலங்கை ஊழியர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என கொரிய தூதுவர் ஜோ முன் சோய் தெரிவித்துள்ளார். மீன்பிடி துறையிலும் பல வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இலங்கை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொரிய தொழில் வாய்ப்புக்காக $1000க்கும் $2000க்கும் இடைப்பட்ட மாதாந்த சம்பளம் வழங்கப்படும் என கொரிய மனிதவள திணைக்களத்தின் வெளிநாட்டு ஊழியர்களின் தகுதிகளை தீர்மானிக்கும் குழுவின் உப தலைவர் யூன் ஷோ ஹோங் தெரிவித்துள்ளார். ஆலய அடிவேம்பு ஸ்ரீ மகா பெரியதம்பிரான் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகள் சமீபத்தில் இடம்பெற்றன. ஆலய பரிபாலன சபையின் தலைவர் ஜே மயில்வாகனம் தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆரம்ப நிகழ்ச்சிகளில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆலயத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகளை இந்து சமய முறைப்படி ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஆலய அடிவேம்பு, நாவிதன்வெளி பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபையின் தவிசாளர் ஆகியோரும் சமமளித்திருந்தனர். போலீஸ், ராணுவ, அரசு உயர் அதிகாரிகள், மதகுருமார் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். போகல கிராபைட் லங்கா கம்பெனி 55 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 39% வளர்ச்சியாகும். இந்த வருடத்தின் முதல் 6 மாத கால பகுதியில் இந்த கம்பெனி ஈட்டியுள்ள வருமானம் 26 கோடி 40 லட்சம் ரூபாவாகும். ஜெர்மனியின் AMG மைனின் கம்பெனியுடன் இணைந்து போகலவின் காரியம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பல நாடுகளுக்கு இடையில் காரிய ஏற்றுமதியில் பெரும் போட்டி நிலவி வருகிறது. கிழக்கு மாகாணத்தில் கட்டாக்காலி நாய்களுக்கு கருத்தடை சத்திர சிகிச்சை செய்யும் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மற்றும் ஏறாவூர் பிரதேசங்களில் உள்ள கட்டாக்காலி நாய்களுக்கு கருத்தடை சத்திர சிகிச்சை செய்யும் 2 நாள் வேலை திட்டம் நகரசபை தவிசாளர் அலிசாஹிர் மௌலானாவின் தலைமையில் மேற்கொள்ளப்படுகிறது. கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம், போலீஸ் திணைக்களம், பிரதேச செயலகம், பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் உட்பட பல அலுவலகங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளன.
ஏறாவூர் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உள்ளதாக நகரசபையின் பிரதி தவிசாளர் எம் தஸ்லீம் தெரிவித்தார். நாம் வாழுகின்ற பூமியானது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் சூரிய வெப்பத்தின் தாக்கத்தினால் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சுமார் 2.8 பில்லியன் ஆண்டுகளின் பின்னர் பூமியின் மேற்பரப்பில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க மாட்டாது என விஞ்ஞானிகள் எதிர்வு கூறியுள்ளனர். இது தொடர்பான தகவல்கள் இன்றைய அறிவை தேடிய பயணத்தில். பூமியானது இயற்கையாகவே எழுகின்ற சூரியனின் அதீத வெப்பம் காரணமாக எதிர்காலத்தில் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கும் என விஞ்ஞானிகள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். சுமார் 2.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியில் உயிர்கள் இருக்காது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சூரியனின் வெப்பம் படிப்படியாக அதிகரித்து பூமியில் காணப்படுகின்ற நீர்நிலைகளையும் கடலையும் வற்றச் செய்துவிடும் என புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியின் மேற்பரப்பில் உயிர்கள் இருக்காது. பூமியின் மிகவும் ஆழமான பகுதியில் சிறிதளவான நீர் ஊற்றுக்கள் காணப்படும். இவற்றில் வாழக்கூடிய மிகச்சிறிய நுண்ணுயிர்கள் மாத்திரமே வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதே சமயத்தில் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் கண்டுள்ள மனிதன் வேறு கிரகங்களில் குடியேறி உயிர் தப்புவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக ஸ்கொட்லாந்தின் சென்ட் அரோஸ் பல்கலைக்கழகத்தின் விண்வெளி உயிரியல் விஞ்ஞானி ஜேம்ஸ் தெரிவிக்கின்றார். சூரியன் வாழ்நாள் முடிவு நெருங்கும் போது அதன் வெப்பம் பன்மடங்கு அதிகரிக்கும். அதன் வெப்பம் உச்சநிலையை அடையும் போது பூமியில் காணப்படுகின்ற நீர்நிலைகள் முற்றாக ஆவியாகிவிடும். மேலும் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளே மனித உயிர் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையும் என்று ஸ்கொட்லாந்தின் சென்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தின் விண்வெளி உயிரியல் ஆய்வாளர் ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. இனி வெளிநாட்டு செய்திகள் எதிர்பாருங்கள். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.